Good evening, guys. Am I audible? நேற்று பார்த்த செஷனில் ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிக்மா. நேற்றுக்கு ஃபிக்மா எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்னு சொல்லி கொடுத்தோம். யாராவது இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்களா? ஆர் எனி டவுட்ஸ்? டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் சேட் செக்ஷனில் போடுங்க. எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஃபிக்மாவில் வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு டீம் ப்ராஜெக்ட்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இங்கே டாப்பில் உங்களுக்கு வந்து கிரியேட் டிசைன் ஃபைல்னு இருக்கும். அது நீங்கள் மேலே ப்ளஸ்ன்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ ஃபைல் கிரியேட் ஆயிரும். லைக் தெரியுதா இதில் உங்களுக்கு? டிசைன் ஃபைல்னு ரைட் சைடில் டாப்பில் ஒரு பட்டன் இருக்கும். எதர் இதை கிளிக் பண்ணலாம், இல்லை மேலே இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி பேஜில் லேண்ட் ஆகுங்க. இது வரைக்கும் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் பண்ணி முடிச்ச பிறகு ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சாட் செக்ஷனில் போடுங்க. கைஸ், நான் பேசுறது கேட்குது தானே? ஹலோ, கேக்குது.
இந்த பேஜுக்கு எப்படி வரணும்னு ஒரு தடவை சொல்லுங்க. இந்த பேஜுக்கா இங்க லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி சைட்ல எல்லாம் இருக்கும். அதுல டீம் ப்ராஜெக்ட் இல்லைன்னா உங்க நேமோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். இருக்கா லெஃப்ட் சைட்ல? உங்களுக்கு எக்ஸாக்டா எப்படி இருக்காது, இது ஆல்ரெடி இருந்த ப்ராஜெக்ட்ஸ்னால இருக்கு. உங்களுக்கு உங்க நேம் வச்சு சைட்ல வரும். வந்துருச்சுக்கா. அதுல வந்து ரைட் சைட்ல வந்து டாப்ல டிசைன் ஃபைல்னு ஒன்று இருக்கு. ஓகேக்கா. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு பேஜ்ல வந்து லேண்ட் ஆவீங்க. ஓகேவா? ஓகே, எல்லாரும் இந்த பேஜுக்கு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதுதான் ஃபிக்மாவோட ஐகான். ஃபிக்மாவோட ஐகான் வந்து ஃபைல்ஸ், ஆக்சுவலி அதுதான் ஃபைலு. இந்த ஃபைல் இதில் வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டிசைன் ஃபைல் கிரியேட் பண்ணணுமோ, இல்லை நேற்று நம்ம ஒர்க் பண்ணோம்ல எக்ஸாம் ஃபைல், அது கிரியேட் பண்ணணும், அதில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இமேஜ் உள்ள இன்செர்ட் பண்ணணும். இது இமேஜ் உள்ள இன்செர்ட் பண்ணுறதுனா நம்மளோட ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணுறது. இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் சேவ் பண்ணுறது. வெர்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது என்னன்னா, நான் இன்னைக்கு ஒரு டிசைன் பண்ணியிருப்பேன். லைக் வேணா நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஃபைல் போயிட்டு வெர்ஷன் ஹிஸ்ட்ரி நான் சேவ் பண்ணுறேன். பிஃபோர் சேஞ்சுன்னு அந்த வெர்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? சேவ் ஆகிட்டு இப்போ நான் வந்து இதில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் இதை டெலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து க்ளவுடுனால இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிருக்கும். ஆனால் நான் வந்து இது தெரியாமல் இது பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கண்ட்ரோல் இசட் வந்து ப்ரெஸ் பண்ணி இப்போதைக்கு வர வச்சுக்கலாம். ஆர் மேபி நான் ஏதாவது ஒரு தவறான இன்டென்ஷனில் நான் இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளால அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இது வந்து இன்னைக்குன்னு இல்லை, நான் இதுக்கு முன்னாடி சேவ் பண்ணி வச்சுருந்த பழைய வெர்ஷனுக்கு போகணுன்னாலும் கிளிக் பண்ணிவிட்டு ஷோ வெர்ஷன் ஹிஸ்ட்ரி போனேன்னா இங்கே நம்ம சேவ் பண்ணது ஞாபகம் இருக்கா, பிஃபோர் சேஞ்சுன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா இந்த வெர்ஷன் போய் நம்ம ஆல்ரெடி இருந்த பழைய வெர்ஷன் வந்துடும். இது வந்து நம்மளுக்கு முக்கியமாக எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும்னா, நம்ம கிளையண்ட் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு டிசைனில் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அவங்க கேட்காங்களேன்னு சேஞ்ச் பண்ணியிருப்போம். பட் கடைசியில் நமக்கு பண்ண புது சேஞ்சும் அவங்களுக்கு பிடிக்காம பழைய டிசைனே இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மள்கிட்ட வந்து அந்த பழைய டிசைனோட காப்பி இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைன்னா நம்ம தெரியாமல் அதை டிலீட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி டைமில் நம்ம வெர்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து இது பண்ணியிருந்தா அது 30 டேஸ்க்கு வந்து இது உங்களுக்கு அப்படி இருக்கும். அதுக்கு மேலே வேணும்னா உங்களுக்கு ப்ரைம் இல்லைன்னா ப்ரோ பேக் வந்து அப்கிரேட் பண்ண சொல்லும். உங்களுக்கு வந்து சிக்மா வந்து 3 ப்ராஜெக்ட்ஸ்லையும் 3 ஃபைல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ 20 டேஸ், சாரி 30 டேஸ்க்கு நீங்கள் டெலீட் பண்ணதை வந்து ரிட்ரைவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வெர்ஷன் ஹிஸ்ட்ரி. இது ஒன் ஆஃப் த நோட்டபிள் ஃபீச்சர்ஸ் இன் இந்த இதில் தெரியுதா, ரிஸ்டோர் திஸ் வெர்ஷன் போட்டால் வந்துடும். இல்லை இது நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, வெர்ஷன் வந்து மாறிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து எடிட். நீங்கள் அன்டூ ரீடூ பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து ரைட் சைடில் இந்த ஒரு பார் தெரியுதுல, இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து அந்த சைட்லேயே நமக்கு வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எடிட் யூஸ் பண்ண மாட்டோம். எடிட் எந்த டைமில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த செலக்ட் ஆல் வித்னு லாஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, லைக் இப்போ எனக்கு வந்து இந்த பட்டன் வந்து ஒரு கலர்ல இருக்கா, இதே கலர்ல உள்ள எல்லா பட்டன்ஸும் நான் ஒரே டைம்ல வந்து செலக்ட் பண்ணோன்னா இண்டிவிஜுவலா நிறைய நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது கரெக்டா, ஏன்னா அது லேட் ஆகும். அந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த எக்ஸாக்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஓகே, அது குரூப் ஆயிருக்கு. நான் உங்களுக்கு வேற போட்டு காட்டுறேன். இதுல ஒரு ரெக்டாங்கிள், அதை நான் டூப்ளிகேட் பண்றேன். ஓகே, 3 ரெக்டாங்கிள் இருக்கு.
அதில் நான் ஒரு ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிட்டு எடிட் போய் செலக்ட் ஆல் வித் சேம் ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னா தெரியுதா உங்களுக்கு, எல்லாமே செலக்ட் ஆயிரும். இது வந்து எந்த எந்த லொகேஷன்ல இருந்தாலும் அதே ப்ராப்பர்ட்டி இருக்கிறது செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் கலர் ஃபில் பண்ணி வச்சிருக்கிற ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் ஃபாண்ட் இருக்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது வந்து மல்டிபிள் இது வித் சேம் ப்ராப்பர்ட்டி ஆர் சேம் ஃபில் சேம் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற எலிமெண்ட்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் எடிட்ல இருக்கிற செலக்ட் ஆல் வித் ஆப்ஷன். ஸோ வியூ வந்து என்னன்னா உங்களுக்கு பிக்சல் வந்து காட்டும். நீங்கள் ஜூம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விசிபிளா இருக்கா, பிக்சலா இருக்கா, இது வந்து ஒரு பிக்சல். ஸோ ஆப்ஷன்ஸ்ல போய் நீங்க வியூ கொடுத்து அந்த பிக்சல் கிரிட்டை எனேபிள் பண்ணாதான் உங்களுக்கு இந்த பிக்சல்ஸ் வந்து விசிபிளா இருக்கும். அண்ட் ரூலருங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு இப்போ நீங்க புதுசா பண்ணீங்கன்னா மேல வந்து உங்களுக்கு தெரியாது. என்னோடதுலாம் நான் உங்களுக்கு தெரியுதா விசிபிளா 875 900 அப்படின்னு மேலேயும் இருக்கும் லெஃப்ட் சைட்லயும் இருக்கும். இது எதுக்கு யூஸ் பண்றேன்னா இப்போ வந்து நான் இந்த 2 ரெக்டாங்கிளையும் ஒரே இதுல அலைன் பண்ண போறேன். ஆனா எனக்கு எப்படி அலைன் பண்ணணும் கரெக்டா இருக்கான்னு தெரியல அப்படின்னா இந்த ரூலர்ல மேல கிளிக் பண்ணி நான் டிராக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஒரு லைன் மாதிரி வந்துடும். அந்த லைன் கிட்ட நான் இப்படி கொண்டு போனேன்னா அலைன் ஆயிடும். ஸோ இதுதான் ரூலர் யூஸ் பண்ணுவோம். இது எதுல இருக்கும்னா ஃபைல்ல வந்து வியூல இருக்கும். நீங்க அதுலயும் கிளிக் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீ வந்து Shift+R இதுல வந்து ரூலரை வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். இது நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுனா காப்பி பண்ணி எடுக்கிறது. கமெண்ட்ஸ் வந்து எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ கமெண்டோட ஷார்ட்கட் கீ வந்து சி இது பண்ணீங்கன்னா ஒரு சேட் பாக்ஸ் மாதிரி வந்துடும். ஒரு இதை நீங்க மேல வந்து பார்க்கலாம், ஒரு சேட் ஐகான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ இதுல வந்து சேஞ்ச் கலர் அப்படின்னு போட்டேன். இப்போ வந்து இந்த ஃபைல்ல வந்து நான் மட்டும்தான் யூசர், மேல தெரியுதா, நான் மட்டும்தான் யூசர். இது வந்து நான் நிறைய கிளையன்ட்ஸ் கூடயோ இல்ல என்னோட ஃபெல்லோ டிசைனர்ஸ் கூட ஒர்க் பண்றவங்க கூடயோ வேலை பார்க்கும்போது எனக்கு இந்த கலர் பிடிக்கல நீங்க மாத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கு சேஞ்ச் கலர் போட்டு யார் டிசைன் பண்றாங்களோ நான் உங்களை டேக் பண்ணேன்னா உள்ள அந்த ஃபைல் ஆக்சஸ் இருந்தால் அவங்க நேம் வந்து நீங்க அட்ரைட் போட்டோன்னே உங்களுக்கு வந்து நேம்ஸ் வந்து கீழே டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சோம். அதை போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து கமெண்ட் வந்து அப்லோட் ஆயிடும். ஸோ அவங்க வந்து டிசைன் பண்ண வரும்போது அதை ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு வந்து அவங்க பார்த்து சேஞ்ச் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து இது வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ரைட் சைடில் டிக் இருக்கும். இந்த சேஞ்சஸ் முடிச்சுட்டு டிக் பண்ணாங்கன்னா அந்த கமெண்ட் வந்து இன்விசிபிள் ஆயிடும். இது புரிஞ்சுதா? இதில் டவுட் இருக்கா? உங்களோட கமெண்ட்டை சொல்றதுக்கு யூஸ் பண்ணுறது கமெண்ட் ஆப்ஷன். அண்ட் வேற ஷோ ஆர் ஹைட் யூஐ அப்படின்னா கண்ட்ரோல் அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா சைடில் இருக்க எல்லாமே வந்து இன்விசிபிள் ஆயிரும். திரும்ப கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப வந்து வந்துடும். ஸோ அதில் அவ்வளவுதான். காம்பனன்ட் இது வந்து போல்டு ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போல்டாவோ இட்டாலிக்காவோ கிரியேட் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டிசைன் ஒரு பேனல் இருக்கா ரைட் சைடில், அதுலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இதுவும் சேம் தான், உங்களுக்கு ரைட் சைட்லேயே வந்துடும். நம்ம இந்த ஃபைல் வந்து கிளிக் பண்ணி போகிற மாதிரி இருக்காது, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பிளகின் ஸ்விட்சஸ் நம்ம இதெல்லாம் வந்து அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து மூவ் டூல். இப்போ நம்ம கர்சர் தெரியுதா, இது வந்து மூவ் பண்ணுறதுக்கு உள்ளது. அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் இது ஆரோ கீ. ஸ்கேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எனக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்படியே இருக்கணும். லைக் அதோட ஹைட்டு வித் வந்து மாறக்கூடாது, சைஸை மட்டும் நான் சின்னதாக்கணும். ஹைட் வித் மீன்ஸ் அந்த எப்படி சொல்லலாம்னா அந்த ஸ்கேலிங் ரேஞ்ச் இப்போ 100க்கு 50 தான்னா அது 50 மாற்றும் போது இது வந்து என்னதாகணும் 0 ஆகும். இந்த மாதிரி இருக்கணும். அதோட அது வந்து ஸ்ட்ரெச் ஆகாம எனக்கு ஒரிஜினல் சைஸ் ஆர் அந்த ப்ராப்பர்ட்டிஸோட மாறணும். அப்படிங்கும் போது இந்த ஸ்கேலிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். இதை வச்சு நீங்க டிராக் பண்ணா உங்களுக்கு தெரியுதா ரெக்டாங்கிளாவே தான் இருக்கு. அதாவது நான் ஸ்கேலோட ஆப்ஷன் வந்து ஷார்ட்கட் கே தான் அதோட கீ. நான் ஸ்கேலிங்கை வச்சு பண்ணாம இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா மாறுறது தெரியுதா? இப்படி நான் பண்ணிக்கலாம். ஆனா நான் ஸ்கேல் பண்ணும்போது என்னால் அப்படி பண்ண முடியாது. நான் என்ன பண்ணாலும் அதே ப்ராப்பர்ட்டியில தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு தான் நம்ம ஸ்கேலிங் யூஸ் பண்ணுவோம். ஸ்கேலிங்கோட ஷார்ட்கட் வந்து கே.
நான் இதுல ஸ்கேலிங்ல இருந்து ஆரோக்கு மாறணும்னா நம்மளோட ஆரோ கீ வந்து வி வி வந்து கீபோர்ட்ல ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நார்மல் இதுக்கு மாறிடும். ஸோ இது மூணாவது ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், அதுதான் ஃப்ரேம். ஃப்ரேம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லெட்டரோ இல்லை வரைகிறோமோ ஏதோ பண்றோம்னா ஒரு பேப்பர்ல வந்து பெண்ணை வச்சு பண்ணுவோம் கரெக்டா, டிராயிங் பண்றதா இருக்கட்டும் ஒரு பேப்பர்ல வரைவோம். ஸோ அந்த பேப்பர் தான் நம்மளோட பேஸ். அதே மாதிரி நம்ம ஃபிக்மால வந்து ஃப்ரேம் தான் நம்மளோட பேஸ். நீங்க இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேண்டமா உள்ள ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் ஆயிரும். 1 செகண்ட். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சேட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே ஓகேவா. இந்த ஃப்ரேமுக்கு இன்னொரு நேம் உண்டு, ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. ARTBOARD, நம்ம ஆர்ட் பண்ண போற போர்ட். நீங்க அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டா ரைட் சைட் பேனல்ல உங்களுக்கு தெரியுதா ஃபோனு, இது வந்து நான் ஃபோன் வந்து டிராப் டவுன் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஐஃபோன்ல உள்ள ஃப்ரேம் சைஸ், அதாவது ஐஃபோனோட ஹைட் அண்ட் வித் வந்து இருக்கும், ஆண்ட்ராய்டோடது இருக்கும். டேப்லெட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேப்லெட்ல உள்ள சைஸஸ் இருக்கும், டெஸ்க்டாப்போட சைஸ், டிவி அதெல்லாம் இருக்கும். ப்ரெசன்டேஷனோடது, வாட்ச் நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி, ஸ்மார்ட் வாட்சுக்கு கூட யூஐஎக்ஸ் டிசைனர் தான் டிசைன் பண்ணி கொடுப்பாங்கன்னு, அந்த வாட்சோட சைஸஸ் இருக்கு. இது நார்மல் பேப்பர் A4 போஸ்டர் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். A4ஓட சைஸ், டேப்லாய்டோட சைஸ், A5 A6ஓட சைஸ். சோஷியல் மீடியானா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு கூட நீங்க உங்க இமேஜ் இதுல போட்டு எடிட் பண்ணிக்கலாம். ட்விட்டரோட போஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பர் இதுல A4 எடுத்துக்கலாமா, A4 சைஸ்ல ஒரு சைஸ் எடுத்துட்டோம். இந்த இதுல தான் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ண போறோம். வேற வந்து செலக்ஷன் டூல்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த 3 இது இருக்கா, நம்ம இங்க ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணிருக்கோம், இங்க A4 ஃப்ரேம் இருக்கு. ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்கட் கீக்கு வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரே செக்ஷனா மாத்தணும். இது 3 டிஃப்ரெண்ட் இதா இருக்கு. ஒரே செக்ஷனா மாத்துறதுக்கு வந்து நான் செலக்ஷன் பண்ணி இதுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன்னா இது ஒரு செக்ஷனா மாறிடும். இதை வந்து நம்ம எந்த டைம்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ டெவலப்பர்ஸ் வந்து நம்ம டிசைனை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருக்கும், எது மெயின் பேஜ் இதுல, எது டேஷ்போர்டு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் அப்போ அவங்களுக்கு இதை குரூப் பண்ணிட்டு ஹோம் பேஜ் அண்ட் இட்ஸ் காம்போனன்ட்ஸ்ன்னு போட்டேன்னா, ஹோம் அண்ட் காம்போனன்ட்ஸ்ன்னு போட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபிக்மால வந்து நம்ம மட்டும் ஒர்க் பண்ண போகிறது இல்லை, கூட வந்து கிளையன்ட்ஸ் பார்க்கணும் உங்கள் டிசைனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க, மேனேஜர் கேட்பாங்க, நீங்கள் தனியாக ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா உங்கள் டீம் லீட்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செக்ஷன் 2. நெக்ஸ்ட் ஒன் வந்து 4வது இருக்குல்ல, ஃப்ரேம்க்கு நான் மாற்றிடுறேன். 4வது இருக்கிறது தான் வந்து ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள் அப்படிங்கிறத விட இது வந்து ஷேப்ஸ் டூல். இதில் தான் உங்களுக்கு தேவையான எல்லா ஷேப்புமே அவைலபிளாக இருக்கும். இது வந்து சைடில் இருக்கிறது வந்து அதோட ஷார்ட்கட் கீஸ். ரெக்டாங்கிள் போட்டிங்கன்னா ஆர் போட்டால் வந்துடும், லைனுக்கு எல், ஷிஃப்ட் ப்ளஸ் எல் கொடுத்தீங்கன்னா ஆரோஸ் வரும். எலிப்ஸ்னா வேற எதுவும் இல்லை, ரவுண்ட் ஆர் ஓவல் தான் எலிப்ஸ் தான். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரவுண்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஓவல் கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா. இன்னொன்று, நீங்கள் இந்த ஷேப்ஸோ ஃப்ரேமோ நீங்கள் போடும்போது நான் ஓவல் எடுத்துக்கிறேன், ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்? மாறாது. ஓவல் இதெல்லாம் கிளிக் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து 990 ஃபார் 990 தான் இருக்கும். அது திரும்ப கம்மி பண்ணுறதுனாலும் 798 798 தான் இருக்கும். அந்த ரேஷியோ வந்து மாற்றுறதுக்கு இப்போ நான் வந்து ஓவல் வச்சுருந்தாலும் ஹைட் அண்ட் வித் ரெண்டுமே சேமாக வந்து சேஞ்ச் ஆகும் எப்போவும் ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி நம்ம ரீசைஸ் பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே வந்து ஷேப்ஸோடது. 4th இருக்கிறது. 5th ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட சிம்பிள் இருக்கும். பெண்ணோட சிம்பிள் அது பேர் வந்து பென் ஐக்கான். ஓகேவா. பென் ஐக்கான் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஃப்ரீ ஹேண்டாக உங்களுக்கு வரையணும், நான் ஸ்டார் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். பென் ஐக்கான்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஐக்கான். அது இல்லாமல் வந்து நம்மளால வெக்டார் டிராயிங்ஸ் வந்து பண்ண முடியாது. ஓகேவா. பென் ஐக்கான்ல இன்னொரு ஆப்ஷன் உண்டு, பென்சில் ஐக்கான். பென் ஐக்கானோட ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஆர்
பி நினைக்கிறேன், யா பி. அண்ட் பென்சிலோடது வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் பி. பென்சில் வந்து நம்ம நார்மலா பென்சில்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, சேம் தான் பென்சில் டூல். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் ஐகான். டெக்ஸ்ட் நீங்க எய்தர் வந்து டி இது அந்த ஐகான் இது பண்ணலாம், ஆர் டி வந்து உங்க கீபோர்ட்ல பிரஸ் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து வந்துடும். ஓகேவா? திஸ் டே 3 சிக்மா. அடுத்தது இருக்கிறது வந்து பிளகின்ஸோடது. பிளகின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தெரியுதா? இதுல பிளகின்ஸ் இருக்கும். என்னன்னா ஏஐ வந்து நிறைய இதுல வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஏஐ எம்பெடட் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஏபிஐஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஏபிஐ வந்து ப்ரோக்ராமுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இங்க டிசைனர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றது வந்து பிளகின்ஸ் தான். இங்க வந்து நான் ஐகான்ஸ் 8ன்னு ஒரு பிளகின் வச்சிருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஐகான்ஸ் செஞ்சு பிளகினா ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பிளகின்ஸை மற்ற டிசைனர்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஐகான்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? நான் இப்போ வந்து தனியா அதுக்குன்னு நான் தனியா டிசைன் பண்ண வேண்டாம். அது ஜஸ்ட் நான் டிராக் அண்ட் டிராப் பண்ணேன் அப்படின்னா அந்த ஐகான் வந்து நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து வந்துடும். ஸோ இதுக்கு தான் பிளகின்ஸ். பிளகின்ஸ் வந்து நிறைய இருக்கு. இது ஐகானுக்கு மட்டும் இல்லை. மார்க்அப் நம்ம ஃபர்ஸ்ட் டே மார்க்அப் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி மார்க்அப்ஸுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். பெக்சல்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இமேஜஸ் வந்து ஆட் பண்றதுக்குள்ளது. உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் எந்த எலிமெண்ட்ல என் இமேஜ் ஆட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்னோட பிளகினை ரன் பண்றேன். பெக்சல்ஸ் பிளகின். இங்க ஒரு பொக்கே இருக்கு, அதை நான் இது பண்ணேன்னா தெரியுதா உங்களுக்கு? இமேஜ் ஆட் ஆயிடும். இப்போ நான் வந்து இதுக்குன்னு தனியா போய் ஒரு இமேஜ் சர்ச் பண்ணி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்க கிளையண்ட் கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களே உங்களுக்கு இமேஜஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சேம் அதே மாதிரி உள்ள பிளகின்ஸ். ரிமூவ் பீஸிங்கிறது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கான பிளகின். பியூட்டிஃபுல் ஷேடோஸ்ங்கிறது ஒரு டிராப் ஷேடோ. இங்க உங்களுக்கு இதை நான் கிளிக் பண்ணி இங்க எஃபெக்ட்ஸ்ன்னு போட்டேன்னா ஒரு டிராப் ஷேடோ வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். தெரியுதா? ஒரு பிளாக் லைன் இதுல இருக்கா? தெரியுதா? இது ஒரு இதுதான் டிராப் ஷேடோ. இது வந்து நான் உட்காந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஆனா அதே இது நான் பிளக்இன் யூஸ் பண்ணும்போது லோட் ஆகுது. பிளக்இன் யூஸ் பண்ண தெரியுதா? இதுதான் என்னோட இமேஜ், மெயின் இமேஜ். என்னோட ஷேடோ வந்து எவ்வளோ இதுல இருக்கு உங்களுக்கு விசிபிளா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுதான் என்னோட ஷேடோட எஃபெக்ட். எங்க வச்சா எப்படி வரும்னு தெரியும் உங்களுக்கு? தெரியுதா? பின்னாடி பாத்தீங்கன்னா என்னோட இமேஜ்லயும் வந்து அதே மாதிரி ஷேடோ மாறும். அதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து அதோட இன்டென்சிட்டி, பிரைட்னஸ். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி பிளகின்ஸ் யூஸ் பண்ணா நம்ம நார்மலா பண்றதோட வேலை வந்து சீக்கிரமா முடிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம பிளகின்ஸ் யூஸ் பண்ணுவோம். பிளகின்ஸ்ங்கிறது இந்த ஷேப்ஸ் இருக்குல்ல அதுல இருக்கும். காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம இது முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம், அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஓகேவா? ஹேண்ட் டூல் வந்து நீங்க சும்மா மேல கீழே மூவ் பண்றதுக்கு அதுக்காக யூஸ் பண்றது ஹேண்ட் டூல். நீங்க வந்து உங்க ஃபிங்கர்ஸை வச்சு நார்மல் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுவீங்களா 2 ஃபிங்கர்ஸ் வச்சு, அது மாதிரி பண்ணாலே இதுக்கு ஒர்க் ஆகும். நீங்க மவுஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அந்த சென்டர்ல ஒரு பட்டன் இருக்கும்ல, அந்த இதை வச்சு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட் ஆகும். கமெண்ட்ஸ் ஐகான் நம்ம அதுல பார்த்ததுதான், ஆல்ரெடி பார்த்தது இங்க ஐகானா இருக்கு. ஓகேவா? இங்க வந்து டீம் ப்ராஜெக்ட்னு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்குள்ளதான் நம்ம இந்த இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோல்டரோட நேம், இது உங்க ஃபைலோட நேம். ஃபைலோட நேமை நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். இது நான் ஆல்ரெடி வந்து ஒரு வேற ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தனால அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தனால அந்த நேம்ல இருக்கு. ஓகேவா? அந்த நேம்ல இருக்கு. இது வந்து நீங்க வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க வெர்ஷன் ஹிஸ்டரி பார்த்துக்கலாம், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்னா நீங்க வந்து ஹோம்ல இருக்கும்போது உங்களோட ஃபைல வந்து சைட்ல வந்து ஸ்டார் ஐகான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இதை நான் ஸ்டார் பண்ணேன்னா அது வந்து ஸ்டார் லேயர் ஆயிடும். அதோட ஷார்ட்கட் தான் மேல இருக்கு. வேற ஃபைல் கலர். ஓகே, இது வந்து ரீநேம், டூப்ளிகேட், மூவ், டெலிட் அந்த மாதிரி உள்ளதா.
இங்க என்னோட இமேஜ் தெரியுதா ரைட் டாப்ல? இதுதான் வந்து உங்களோட கொலாபரேட்டர்ஸ் ஆட் பண்றது, லிங்க் ஷேர் பண்றது அதெல்லாம். இப்போ வந்து இந்த ஃபைலுக்கு எனக்கு மட்டும்தான் ஆக்சஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து என் நேம் மட்டும்தான் காட்டுது. ஓகேவா? ஸ்பாட்லைட் மீனா நான் எங்க போனாலும் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து என் பேஜ் தான் காட்டும். என்னதான் அவங்க வேற இதுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் என்னோட இதான் காட்டும். அது ஸ்பாட்லைட் பண்றது. ஓகேவா? இங்க ஷேர்னு ஒண்ணு இருக்கா சைட்ல? உங்க நேம் இதுக்கு சைட்ல ஷேர்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அந்த ஷேர் பட்டனை வச்சுதான் நீங்க வந்து யாரை இன்வைட் பண்ணணுமோ அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்றது. நம்ம இன்வைட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் நீங்க கொடுக்கணுமா, இல்ல இந்த ஃபைல் நேமை சர்ச் பண்ணா யாருக்குனாலும் விசிபிள் ஆகுற மாதிரி இருக்கலாமா, அந்த மாதிரி. இது வேற வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றது வந்து நான் மட்டும்தான். வேற யாராவது இருந்தா அவங்களாலையும் இந்த பேஜ் பார்க்க முடியுமா, அந்த இது கொடுக்கறது. ஓனரோட நேம் இருக்கும் இதுல. மேல காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலோட லிங்க் வந்து காப்பி ஆயிரும், நீங்க மற்ற இடத்துக்கு ஷேர் பண்ணிக்கலாம். காப்பி டெவலப்பர் மோட் அப்படின்னா இதுல டெவலப்பர் மோடுன்னு ஒண்ணு உண்டு. இந்த ரைட் சைட்ல உங்களுக்கு ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ ஒரு ஹேஷ் ரூல்ல சென்டர்ல இருக்க தெரியுதா, ஸ்லாஷ். இது என்னது அப்படின்னா நம்ம HTML இருக்குல்ல, HTML-ஓட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ற டேக் இது. அந்த டேகை தான் இது மென்ஷன் பண்ணுது. அதை நீங்க டெவலப்பர் மோடு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அதுக்கப்புறம் டிசைன் பண்ண முடியாது. நீங்க திரும்ப ஸ்விட்ச் பண்ற வரைக்கும் அதுல போய் நீங்க வந்து என்ன வித்ல இருக்கு, சைஸ்ல இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ்வலா டெவலப்பர்ஸ்க்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவங்க சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் பப்ளிஷ் டு கம்யூனிட்டினா சிக்மா கம்யூனிட்டின்னு ஒன்று உண்டு. நான் உங்களுக்கு அது இது முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். அது நீங்க இது பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதர் நீங்க அதை பெய்டா போடலாம் ஆர் ஃப்ரீயா போடலாம். நம்மள மாதிரி டிசைனர்ஸ், மற்ற டிசைனர்ஸ் போய் உங்க டிசைன்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதோ ஆர் எலமெண்ட்ஸ், தேவையான எலமெண்ட்ஸ் எடுக்கிறதோ அதை எடுத்துப்பாங்க. இந்த சீட் ஷீட் இருக்குல்ல, இதை கூட நம்ம வந்து கம்யூனிட்டில இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுதான் ஷேர். டெவலப்பர் மோட் பார்த்துட்டோம். லைப்ரரிஸ் யூஸ் பண்ண மட்டும் பெருசா. லைப்ரரிஸ்ங்கிறது லைக் எப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி அவங்களுக்குன்னு ஒரு லைப்ரரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் இந்த மாதிரி தான் எனக்கு பட்டன்ஸ் இருக்கணும்னு டிசைன் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னோட டைட்டில் வந்து இந்த ஃபாண்ட்ல, இந்த சைஸ்ல, இந்த ஹெட்டிங்ல இருக்கணும்னு ப்ரீ டிஃபைன்டா வச்சிருப்பாங்க. அதை அவங்க லைப்ரரியா யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து பிளே பட்டன்னு சொல்லுவாங்க. லைக் இப்போ இந்த ஃப்ரேம் கிளிக் பண்ணிட்டு நான் பிளே கொடுத்தேன் அப்படின்னா நம்மளால அதை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஒரிஜினலா நம்ம டிசைன் பண்ணது எப்படி வந்து வியூ ஆகும், பட்டன்ஸ் இருந்தா பட்டன்ஸ் எப்படி மூவ் ஆகும், அதெல்லாம் வந்து இதுல பாக்குறது. அதுக்கு யூஸ் பண்றது பிளே. பிளேல வந்து இன்னொரு வியூ உண்டு, என்னன்னா ப்ரிவியூன்னு உண்டு. ப்ரிவியூ என்ன பண்ணுன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க அதே ஒர்க் ஸ்பேஸ்ல சைட்ல வச்சு நீங்க சேஞ்ச் பண்ண இங்க பாத்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் வந்து இந்த இதை டெலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இங்க போயிடும். ஸோ இது வந்து ப்ரிவியூ. இந்த ப்ரிவியூல வந்து இதுல ரீஸ்டார்ட், ரீசைஸ், ஆக்சுவல், ஆக்டிவ் ஃப்ரேம். ஆக்டிவ் ஃப்ரேம்னா கரண்டா நீங்க என்ன செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃப்ரேமுக்கு போகும். இதுல ரைட் சைட்ல ஒரு ஆரோ இருக்குல்ல, இந்த ஆரோ பண்ணோம்னா இந்த ஃபுல் வியூ இருக்கு, ப்ரிவியூ வந்து சேஞ்ச் ஆயிரும். இது க்ளோஸ் பட்டன், இது ரிஃப்ரெஷ் பட்டன். ஓகேவா? இதுல ஏதாவது சேஞ்ச் வந்து இதுல மாறல அப்படின்னா ஆர் இங்க இருந்து இன்னொரு பேஜுக்கு ப்ரோட்டோடைப் ஆயிருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா தெரிஞ்சுதா? இப்போ ரிஃப்ரெஷ் ஆச்சுல ஒரு ஃப்ரேம்ல இருந்து ஒரு ஃப்ரேம், அதுக்காக யூஸ் பண்ற பட்டன் தான் ரிஃப்ரெஷ் பட்டன். நான் உங்களுக்கு ஃபுல் வியூ ஒரு தடவை ப்ரோட்டோடைப்போட காட்டுறேன். ஸோ மேல உள்ளதுல வந்து லாஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்ல காட்டும். அது உங்களோட ஜூம் இன் லெவல். ஜூம் பண்ண மேல மாறுதா, அதுதான் பர்சன்டேஜ். அது நீங்க ஜூம் டு ஃபிட் கொடுத்தீங்கன்னா ஜூம் இன் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஜூம் இன் ஆகுறது. ஜூம் 100%னா உங்களுக்கு ஃபுல்லா உள்ள ஜூம் இன் ஆயிரும். லைக் ஒரு பேஜ் இந்த மாதிரி ஒரு ஃபுல் பேஜ் நீங்க ஒரு தடவை விசிபிள் வியூ பண்ற மாதிரி ஜூம் இன் ஆயிரும். ஸோ டாப் பார்ல இருக்கிற ஐகான்ஸ், எலமெண்ட்ஸ், பட்டன்ஸ் வந்து அவ்வளவுதான் வியூ. இது வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட். ப்ரிவியூவோட ஷார்ட்கட் என்னன்னா ஷிஃப்ட் பிளஸ் ஸ்பேஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரிவியூ வந்து வந்துடும். ஓகேவா?
main. சரிதா? இது வந்து நான் மொபைலுக்கு டிசைன் பண்ணனால மொபைலோட வியூல வச்சு நம்ம பார்க்குறோம். கிளிக் பண்ணா அடுத்த பேஜ் போகும். லாகின் கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ இப்படி கிளிக் பண்ணோம்னா ஜாயின் கொடுத்தா ஃபார்ம் வரும். சப்மிட் கொடுத்தா சப்மிட்டட் வரும். ஹோம் பேஜ் வரும். ஸோ இதுதான் வியூவோட பேஜ். வியூ பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு நியூ பேஜில் போய் நம்மளுக்கு காட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த சர்ச் ஐக்கான் என்னன்னா, இப்போ நம்ம இங்கே நிறைய வச்சிருக்கோமா பேஜஸ், நிறைய நம்ம வந்து ஒரு லேயரோட ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நிறைய ஆர்ட்போர்ட் கிரியேட் பண்ணுவோம், நிறைய ஃப்ரேம்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு தேட கஷ்டமா இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நேம் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஃபிக்மா சீட் ஷீட்னு இருக்கா, இதுல நான் ஃபிக்மா சீட் ஷீட்னு சர்ச் பண்ணேனாலே அந்த ஃப்ரேம் வந்துடும். அதை கிளிக் பண்ணேன்னா அந்த ஃப்ரேமுக்கு போயிடும். அதுதான் இங்க உள்ள சர்ச் ஐக்கான். லேயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்க என்ன போட்டாலுமே வந்து இந்த ரைட் சைட்ல வந்துடும். ஃப்ரேம் கிரியேட் பண்ணோம்னா ஃப்ரேம் வரும், செக்ஷன் கிரியேட் பண்ணது அதெல்லாம் வந்து இந்த சைட்ல காட்டும். அதுக்கு கிட்ட வந்து லாக்னு ஒரு ஐக்கான் இருக்கும். நான் ஸ்பீடா போறேன்னா சொல்லிடுங்க, கொஞ்சம் ஸ்லோவா போலாம். டெக்ஸ்ட் கிட்ட லாக்னு ஒரு ஐக்கான் இருக்கா? இப்போ நான் ஃபிக்மா சீட் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். லாக் ஐக்கானை நான் கிளிக் பண்ணிட்டேன்னா பூட்டு வந்து பூட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பூட்டிருச்சுன்னா நான் என்ன அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணாலும் என்னால் அதை மூவ் பண்ண முடியாது. சரிதான் உங்களுக்கு? என்னால் அதை செலக்ட் கூட பண்ண முடியல. நான் எப்போ திரும்ப இந்த லேயர்ஸ் வந்து அதை அன்லாக் பண்ணுறேனோ அப்போ தான் என்னால் அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ண முடியும். லாக்குக்கு ரைட் சைடில் இருக்கிறது ஐ ஐக்கான் தெரியுதா? ஐ ஐக்கான் வந்து ஹைட் ஆர் அன்ஹைட், அதுதான் ஐ ஐக்கானோட வேலை. இப்போ இது அன்ஹைட்ல இருக்கு. நான் அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா சரிதா, ஐ க்ளோஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிடும். இங்க இருந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும். இதுதான் ஐ ஐக்கான். இதுல நீங்க வந்து ஒவ்வொரு குரூப்பா செலக்ட் பண்ணோம்னா இதுல கிளிக் பண்ணியும் செலக்ட் பண்ணிக்கலாம், ஆர் நீங்க இது இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபிக்மா சீட் ஷீட்டுக்கு வந்து நேம் மாத்தணும் அப்படின்னா நான் அந்த நேம் மேல ஹோவர் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணா மாத்தலாம். இப்போ நான் சீட் ஷீட்னு மாத்துறேன். இங்க மாத்தணும்னு இங்க மாறிட்டு உங்களுக்கு பாத்தீங்களா? இங்க மட்டும்தான் மாத்தினேன், நான் இங்க மாறிட்டேன். அதே இது நான் இங்க நான் கிளிக் பண்ணி மாத்தினேன்னா அங்க மாறிடும். ஸோ இதை நீங்க இங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆர் ஃபிக்மாக்குள்ள நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஆர் சாட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆசெட்ஸ். ஆசெட்ஸ்ங்கிறது என்னன்னா, நம்ம காம்போனன்ட் கிரியேட் பண்ணோம்னா காம்போனன்ட் ஆக்சஸ் பண்ணக்குள்ள இதெல்லாமே இங்க வரும். நான் இது வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ராஜெக்ட் வியூ பண்ணி பார்த்தேன்ல ஃபுல் வியூல, அதுல உள்ள ஆசெட்ஸ் அதாவது காம்போனன்ட் அது இங்க இருக்கு. பேஜஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஃப்ரீ ஃபைல் நம்ம 3 கிரியேட் பண்ணலாம்னு சொன்னோமா, அதே மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபைல்லையும் 3 பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். இது எந்த மாதிரி டைம்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா, நீங்க 3 டிசைன் பண்ணணும்னாலும் ஒவ்வொரு பேஜ்லயும் தனித்தனியா பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல நான் வந்து டெஸ்க்டாப்க்கு டிசைன் பண்ண போறேன், பேஜ் 2ல வந்து நான் மொபைலுக்கு தனியா டிசைன் பண்ண போறேனாலும் நீங்க அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னோட ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன், செகண்ட் பேஜ்ல வந்து நம்ம கிளாஸ்க்குள்ள எல்லா தேவையானது இருக்கு. சேம் நம்ம எப்படி ஃப்ரேமுக்கு நேம் சேஞ்ச் பண்ணமோ அதே மாதிரி இங்க டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டே 3 ஃபிக்மா மாறிடுச்சா? ஓகே, ஸோ லெஃப்ட் பேனல்ல இவ்வளவுதான். இப்போ நம்ம ரைட் சைடு வந்துடலாமா? ரைட் சைடில் உள்ள பேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து டிசைன், இன்னொன்னு வந்து ப்ரோட்டோடைப். இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆப்ஷன் டிசைன்லேயே வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே இங்க எந்த எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணாம பின்னாடி இருக்க எம்டி ஒர்க் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ்ல வந்து பேஜ்னு காட்டி கீழே ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா? அதுல ஒரு ரெக்டாங்கிள் ஒரு கலர் இருக்கும், அதுதான் உங்களோட பேஜோட கலர், ஃபில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை நீங்க கிளிக் பண்ணி இதுல நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கலர் மாறும். நீங்க ஒண்ணு இதுல கலர் மாத்தலாம்,
ஆர் நீங்க என்ன பண்ணலாம்னா கீழே வந்து ஒரு கோடு இருக்கா 8A19494, இது பேரு ஹெக்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். ஹெக்ஸ் கோட்னா 8 கோட் இருக்கும். அந்த 8 கோட்ல ஆர்ஜிபி வேல்யூஸ் இருக்குல்ல, அந்த ஆர்ஜிபி வேல்யூஸ் தான் அந்த 8 கோடும். இதை நீங்க ஆர்ஜிபி, சிஎஸ்எஸ், ஹெச்எஸ்எல் என்ன கலர் இருக்குனாலும் நீங்க மாத்திக்கலாம். இல்ல எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெட் தீம்ல இருக்கு, எனக்கு எல்லோ வேணும்னா இந்த ஸ்லைடர் இருக்குல்ல, கலர் ஸ்லைடர்ல மாத்திக்கலாம். அது எனக்கு வந்து ஆல்ரெடி என் ஃபைல்ல இருக்க கலரே சூஸ் பண்ணோம்னா அது கிட்ட ஒரு ஐ டிராப்பர் டூல் மாதிரி இருக்கும். நம்ம இன்ஃபில்லர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்றீங்களோ அந்த கலருக்கு பேக்ரவுண்ட் மாறிடும். ஓகேவா? இதுதான் பேசிக்கா நம்ம எப்படி கலர் மாத்துறோங்கிறது. இது கீழே ஆன் தி ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபைல்ல நம்ம வச்சிருக்கோம்ல, கிரே கலர், பிளாக் கலர், டெக்ஸ்டுக்குள்ள பிளாக், அந்த இது என்ன கலர்லாம் இருக்கோ அந்த கலர்லாம் வரும். லோக்கல் கலர்ஸ்ங்கிறது நம்ம லைப்ரரிஸ் பார்த்தோம்ல, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா, இப்போ கூகுள் லோகோனா கூகுள் லோகோ ஒரே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் லைப்ரரியில் அப்டேட் பண்ணி வச்சுப்பாங்க. நம்ம அதை வந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட அந்த மாதிரி எந்த லைப்ரரி ஃபைல்ஸும் இல்லை, அதனால எனக்கு அது வந்து இல்லை. ஓகேவா? இதுல அதுக்கப்புறம் வந்து கலர் இருக்கா, இதுல 100% ஹெக்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒண்ணு இருக்கும். அது என்ன அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம டிரான்ஸ்பரன்சி லெவல் வந்து பார்க்கறதுக்கு யூஸ் பண்றதுதான் இது. 100%ங்கிறது சாலிட் கலர். இல்லை எனக்கு அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னா இங்க 0. நீங்க இந்த ஸ்லைடரை மாத்த உங்களுக்கு வந்து கீழே பர்சன்டேஜ் மாறும். நீங்க எய்தர் வந்து ஸ்லைடர்ல மாத்திக்கலாம், இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், இதை டபுள் கிளிக் பண்ணி நீங்க வந்து ஏதாவது நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஸ்லைடரும் மாறிடும், டிரான்ஸ்பரன்சியும் மாறிடும். ஸோ இதுதான் கலர். இதுல ஹைட் ஐக்கான் என்ன பண்ணோம்னா, நம்ம ஃப்ரேம்ஸுக்கு பார்த்தோம்ல, அந்த கண்ணை கிளிக் பண்ணா ஹைட் ஆயிரும். சேம் அதே தான் ஹைட் அண்ட் ஹைட் பண்றது. நம்மகிட்ட லோக்கல் வேரியபிள்ஸ் கிடையாது, லைப்ரரிஸ் எதுவுமே இல்லாதனால இங்க ஸ்டைல்ஸ் இல்லை. ஓகேவா? இதுதான் உங்களோட டிஃபால்ட். இது இப்போ நான் ஒரு ஃப்ரேமை கிளிக் பண்றேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோமே எங்க பத்தி, ஓகே புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிடுமா. ஃப்ரேம் கிரியேட் பண்ண ஷார்ட்கட் கீ வந்து எஃப் கிளிக் பண்ணிட்டு A4 ஃப்ரேம் கிரியேட் பண்றோம். இப்போ நார்மலா இருக்கிற ரைட் சைடுல உள்ள பேனல் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்க. மாறிடுச்சா? ஃப்ரேமை கிளிக் பண்ணோன்னே இங்க ஃப்ரேம்னு வந்துடும். இந்த ஃப்ரேமை நீங்க வந்து மாத்துறது, சைஸ் மாத்துறது வந்து இந்த சைட் ஃப்ரேமை கிளிக் பண்ணியே மாத்திக்கலாம். ஓகேவா? இங்க நம்மளோட A4 இதுதான் இந்த ஃப்ரேமோடது. இது வந்து வெர்டிகலா வைக்கீங்களா, ஹரிசாண்டலா மாத்துறீங்களா ஃப்ரேமை, அதுக்குள்ளது. இது வந்து செலக்ட் பண்றது, ஃப்ரேமை செலக்ட் பண்றதுக்கு. அண்ட் எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது நீங்க ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, கிராஃப் போட்டிருப்பீங்க தெரியுமா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பிளாட் பண்ணிருப்பீங்க. இப்படி இருந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இருந்திருக்கும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருப்போம், இதை வந்து ஒய் டேஷா, கரெக்டா ஒய் டேஷ்ன்னு சொல்லியிருப்போம், மேல வந்து ஒய்ன்னு சொல்லியிருப்போம். கரெக்டா? இது வந்து 0, இங்க 1 2ன்னு வரும். அத மாதிரி இங்கேயும் 1 2ன்னு வரும். இங்க மேல இருக்க நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு அதுதான் பிளாட் பண்ணுது. ஓகேவா? இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ நான் இங்க ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணணும்னா 2 2ன்னு சொல்லுவோமா, அத 2 2 பாயிண்ட்ல வந்து இது வந்து மார்க் ஆயிருக்கு. கரெக்டா? சேம் அதே தான் நம்மளோட இந்த ஃப்ரேம் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கணும் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுதான் இந்த இது. இப்போ நான் இதை 5000ன்னு மாத்த 15 மாத்தினா காணுமா, கடைசியில பாத்தீங்கன்னா 50யோட லொகேஷன்ல போய் இதாயிருக்கும். உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், சரிதா? 50ல இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து வித் அண்ட் ஹைட். டிஃபால்ட்டா வந்து A4ஓட வித்ல வந்து நீங்க ஃப்ரேம் செலக்ட் பண்ணோடனே வந்துடும். இல்ல எனக்கு அந்த வித் வேண்டாம், நான் மாத்தணும் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி 595ல இருக்கு, 500 போனீங்கன்னா சேஞ்ச் ஆயிடும். நீங்க அதை அப்படியும் சேஞ்ச் பண்ணலாம். ஆர் உங்க ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு நீங்க மேல சைட்ல வச்சீங்கன்னா ஒரு எக்ஸ்பேண்ட் டூல் வரும், அதை கிளிக் பண்ணியும் நீங்க மாத்திக்கலாம். ஓகேவா? அது வித் அண்ட் ஹைட்டுக்கு. இது வந்து ஆங்கிள். ஆங்கிள் என்ன அப்படின்னா, யூஸ்வலா நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கிறது என்ன ஆங்கிள்?
0 90. டிகிரியா? 90 வந்து ட்ரையாங்கிள் ஸ்டேட், அது கரெக்ட் தான். இப்போ யூஸ்வலா வந்து இது வந்து 0வா? 90னா வந்து 0ல இருந்து எவ்வளவு தூரம் ரொட்டேட் ஆகும்? 90 டிகிரி ரொட்டேட் ஆகுமா? சேம் அதே தான், 90 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ 180 டிகிரி போட்டேன்னா திரும்ப பழைய இது வந்துடும். ஸோ நம்ம ஜாமெட்ரியில தான் பார்த்துருப்போம்ல, அதே தான். யூஸ்வலா ஃபர்ஸ்ட் இனிஷியலா 0ல இருக்கு, எனக்கு வந்து 90 டிகிரி வந்து இதுதானே 90 டிகிரி, ஓகேவா? இதுதான் உங்களுக்கு 90 டிகிரி. 90 டிகிரி எனக்கு வந்து இனிஷியலா வந்து 0ல இருக்கு. நான் 90 டிகிரி மாத்துறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம் போகுது? 90 டிகிரி இப்படி மாறுது, கரெக்ட் தானே? இது வந்து 0. எனக்கு இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இங்க ஒரு லைன் இருக்கு, அனதர் லைன் வந்து இது மேலேயே இருக்கு, ஓகேவா? இது வந்து இப்போ என்ன டிகிரி? 0 டிகிரி. அதுதான் நம்மளோட இனிஷியலான பேஜோட டிகிரி. அதை எது நான் 90 டிகிரி கூட்டும் போது என்ன ஆகும்? இப்படி வருமா? ஸோ அங்க என்ன ஆகுது? ஒரு ரொட்டேஷன் வந்து நடக்குது. ஸோ அதனாலதான் வந்து அந்த பேஜ் வந்து ரொட்டேட் ஆகுது, ஓகேவா? இது ரிமூவ் பண்ணிடுறேன். அதுதான் இந்த ரொட்டேட் பண்ற டூல். நெக்ஸ்ட் வந்து இது பேரு கார்னர் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ நம்மளோட A4 ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கா? 4 சைட்ஸும் ஷார்ப்பா இருக்கு, கரெக்டா? இது நான் ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர் ரேடியஸ்ல ஒரு 25 கொடுக்கேன்னா பிளெண்ட் ஆயிருது, புரியுதா? சைடுல வந்து பெண்ட் ஆகுது. ஸோ இதுதான் கார்னர்ல மட்டும் நம்ம ரேடியஸ் கொடுக்கும். எப்படி நம்ம சர்க்கிள் எல்லாம் ரேடியஸ் கொடுத்தோம்னா மெஷர் பண்றோமா, இத்தனை ரேடியஸ்னா அந்த ரேடியஸ்ல நம்ம சர்க்கிள் போடுவோம். சேம் அதே இது, அந்த ரேடியஸ்க்கு இது பெண்ட் ஆகும். இல்ல எனக்கு வந்து 4 சைடுமே எனக்கு ரேடியஸ் மாத்த வேண்டாம், ஒரு சைடு மட்டும் ரேடியஸ் மாத்தினா போதும் அப்படின்னா இந்த ரேடியஸ் கிட்ட ஒரு 4 சைடு மட்டும் ஒரு பெண்டான ஒரு சைடு வச்சு ஒரு ஸ்கொயர் தெரியுதா? இந்த ஸ்கொயரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டாப் லெஃப்ட், டாப் ரைட், பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட் தனியா வந்துடும். போட்டீங்கன்னா இப்போ நான் 25ன்னு மாத்துறேன் பாருங்க, ரைட் சைடு மாறல, லெஃப்ட் சைடு மட்டும் பெண்ட் ஆயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? லெஃப்ட் சைடு மட்டும் பெண்ட் ஆயிருக்கும், ரைட் சைடு வந்து பெண்ட் ஆயிருக்கு. இது மாதிரி நீங்க தனியா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வித் அண்ட் ஹைட் கிட்ட ஒரு ஓவலை கட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஷேப் இருக்கும். அது என்னன்னா நீங்க அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து கன்ஸ்ட்ரைன் ஆயிரும். கன்ஸ்ட்ரைண்ட் ஆயிரும்னா நீ மாறினா நானும் மாறிடுவேன்டா அந்த மாதிரி ஆயிரும். இப்போ நான் வித்தை வந்து மாத்துறேன் அப்படின்னா ஹைட்டும் மாறும். அந்த மாதிரி இதுதான் சேம் ப்ராப்பர்ட்டியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண யூஸ் பண்றதுக்காக இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது ரெண்டும் கன்ஸ்ட்ரைன் ஆயிரும், அதாவது சேர்ந்துரும், ஒன்னா சேர்ந்துரும். நீங்க ஒரு இதை மாத்தினாலும் இன்னொரு இது மாறும். ஆட்டோ லேஅவுட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன், ஆர் கிளிக் பண்றேன், ரெக்டாங்கிள் வந்துருச்சு. இதை நான் டூப்ளிகேட் பண்றேன். டூப்ளிகேட் பண்றதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் கீ உண்டு. உங்க ஆல்ட்ட அந்த எந்த இதை டூப்ளிகேட் பண்ணணுமோ கிளிக் பண்ணி ஆல்ட்ட கிளிக் பண்ணி டிராக் பண்ணீங்கன்னா தனியா வந்துடும். நீங்க அதை காப்பி பேஸ்டும் பண்ணலாம். காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது மேலேயே பேஸ்ட் ஆகும். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன், உங்களுக்கு இதுல காட்டுறேன். காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் ஹியர் போட்டா வந்துட்டா, அதுவும் பண்ணலாம். கண்ட்ரோல்-C கண்ட்ரோல்-V பண்ணலாம். டூப்ளிகேட் அப்படிங்கிறது நான் ஆல்ட் கிளிக் பண்ணி என்னோட மவுஸை வச்சு கிளிக் பண்ணி டிராக் பண்ணுவேன், வந்துடும், ஓகேவா? இப்போ நான் இந்த 3 இதையும் செலக்ட் பண்ணி நான் இங்க ஆட்டோ லேஅவுட்னு கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியுதா, அப்பல வந்து ஸ்பேஸ் வந்து ஒழுங்காவே இல்லை. இப்படி வச்சுக்கிறேன், 3க்கும் ஸ்பேஸ் ஒழுங்காவே இல்லை. இப்போ நான் அந்த 3 எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணி ஆட்டோ லேஅவுட் போட்டா ஈக்குவலா வந்துருச்சா? இப்போ நான் திரும்ப வந்து எனக்கு இன்னொன்னு வேணும், அதனால நான் வந்து இதை டூப்ளிகேட் பண்ண போறேன். டூப்ளிகேட்டுக்கு வந்து இல்லைன்னா நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் போட்டீங்கன்னா, சாரி, ஓகே, கண்ட்ரோல்-V பேஸ்ட் இருக்கா? காப்பி பேஸ்ட் நீங்க தனியா பண்ண வராது,
உள்ள வந்து செலக்ட் பண்ணி அது அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க கண்ட்ரோல் வி ஸ்பேஸ் போட்டீங்கன்னா அது வந்து அதே ஸ்பேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஷேப் வந்து மாறிக்கிட்டே போகும். நீங்க தனியா வந்து அதை மெஷர் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. இதை முக்கியமா வேற எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, நம்ம ரெஸ்பான்சிவ் டிசைன் கிரியேட் பண்ணுவோம்ல வெப்சைட்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மொபைலுக்கு அதுவே அடாப்ட் ஆகும், லேப்டாப்புக்கு வந்து சேம் டிசைன் அடாப்ட் ஆகும். அதுக்காகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நான் வந்து நம்ம அதுல பார்த்த மாதிரி காப்பி பண்ணி இங்க வெளியே பேஸ்ட் பண்றேன். உள்ள கொண்டு போனோன்னே பாத்தீங்களா என்னாச்சுன்னு, அதே சைஸ்ல வந்து பேஜ்ல வந்து அது மாறிக்கும். ஒரு ப்ளூ லைன் தெரியும், அதுல நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா அதே இதுல மாறிக்கும். ஏன்னா வந்து அதோட ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்க வந்து சென்டர்ல வச்சா அதே பொசிஷன்ல இதுல வைக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான் ஆக்சுவலி. ஏன்னா உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஹைட் அண்ட் வித் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, எவ்வளோ பிக்சல்ஸ் தள்ளி இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து ஆட்டோ லேஅவுட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஆட்டோ லேஅவுட் பண்ணிருந்தேன். லேஅவுட் கிரிட்ங்கிறது வந்து இந்த பிக்சல் வச்சு நம்ம டிசைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. நான் இந்த பிக்சல்ல ஒரு லோகோ பிளேஸ் பண்ணோம், ஒரு கிரிட் தள்ளி இன்னொரு கிரிட்ல நான் உன்னோட இன்னொரு லோகோ பேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து சைஸ் வந்து இது பண்ணீங்கன்னா எத்தனை கிரிட் வேணுமோ அந்த கிரிட்டுக்கு இது மாறும். ஓகேவா, இது கிரிட்ஸ். லேயர் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம்ல இந்த ஃப்ரேம் வந்து ஒரு லேயர். இந்த லேயரோட லேயர் வந்து பாஸ் த்ரூன்னு இருக்கா. பாஸ் த்ரூ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இன்டென்சிட்டி, அதாவது பின்னாடி இருக்கிறத எந்த அளவுக்கு பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ 100 இருந்ததுன்னா சாலிட் கலர் இருந்தால் நம்மளால பின்னாடி உள்ளதை பார்க்க முடியாது. இதே இது நான் 90 மாத்தினா உங்களுக்கு கலர் சேஞ்சா தெரிஞ்சுதா. 10 மாத்துறேன், சரிதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட். இப்போ நான் இதுல இருந்து ஏதாவது ஒரு ஓகேவா, இதுல உள்ளதை கொண்டு வந்து நான் இது பின்னாடி வச்சேன் அப்படின்னா பின்னாடி இருக்கா, ஃப்ரேமுக்குள்ள போயிருக்கு. ஓகேவா, ஓகேவா, இது கண்ட்ரோல். இப்போ இந்த ஃப்ரேம் முன்னாடி இருக்கு, எலிப்ஸ் வந்து அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி இருக்கு. இதுக்கு வந்து நம்ம கலர் மாத்திடலாம். நீங்க டிராக் பண்ணி உள்ள போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அந்த ஃப்ரேமுக்குள்ள வந்து எலிப்ஸ் போயிடும். ஃப்ரேமோட ப்ராப்பர்ட்டி அது. ஸோ நீங்க அந்த எலமெண்ட்டை கிளிக் பண்ணி ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு பிக்சல் மூவ் ஆகும். ஜூம் பண்ணி காட்டுறேன், பிக்சல்ஸ் தெரியுதா. இப்போ இங்க இருக்கு, நான் அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணி ரைட் ஆரோ 1 டைம் கிளிக் பண்றேன், ஒரு பிக்சல் போகும். அதே இது நீங்க ஷிஃப்ட் கிளிக் பண்ணி ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 10 பிக்சல்ஸ் மாறும். ஓகேவா, தெரியுதா. இப்போ வந்து நான் பாஸ் வந்து 0 வச்சிருக்கேன், பாஸ் வந்து 10 வச்சிருக்கனால பின்னாடி உள்ள எலமெண்ட் தெரியுது. இப்போ நான் ஃப்ரேம் திரும்ப வந்து பழைய ப்ராப்பர்ட்டி பாஸ் த்ரூ 100க்கு மாத்துறேன், பாருங்க பின்னாடி உள்ளது தெரியலையா. இதுதான் பாஸ் த்ரூ. இதை மாதிரி வந்து நம்ம நீங்க போஸ்டர் டிசைன் போட்டோஷாப்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஓவர்லே கிரியேட் பண்றது, டிஃபரன்ஸ் பண்றது, எக்ஸ்க்ளூஷன், அந்த டார்க்கன், அந்த ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வந்து இதுல இருக்கும். இது வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேஸ் யூஸ் பண்ண மாட்டோம். நீங்க போஸ்டர் ஏதாவது அதுல டிசைன் பண்ண போறீங்கன்னா அதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது இது கலர் ஃபில்ல வந்து நம்ம பேக்ரவுண்டுக்கு பார்த்தோமா, பேஜ்ல இருக்கா, சேம் அதே இது. ஃபில் வந்து ஃபில் பண்ணக்கூடிய கலர். இது ஆல்ரெடி ஒயிட் ஃபில்ல இருக்கு, அதனால இதுல ஒயிட் காட்டுது. நம்ம ஒரு ஸ்டார் போட்டோம்ல, அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணினா இங்க ஃபில் இல்லை, அதனால இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியுது. இதுல நான் ஃபில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உள்ள கலர் மாதிரி இருக்கா, ஒரு ரெட் கலர் கொடுக்கேன், தெரியுதா உங்களுக்கு. இதுதான் நம்ம கலர் ஃபில் பண்றதுக்காக யூஸ் பண்றது. சேம் ஆஸ் த பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கலர் பிக்கர் வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல ஷேட்ஸ் மாறும், இதுல டிரான்ஸ்பரன்சி ஸ்லைடர் கீழே இருக்க ஸ்லைடர்ல டிரான்ஸ்பரன்சி மாறும். எதர் நீங்க அந்த ஸ்லைடர்ல டிரான்ஸ்பரன்சி மாத்தலாம், ஆர் ரைட் சைடுல இருக்கிற பெர்சன்டேஜ்ல மாத்தலாம். இது ஹெக்ஸ் கோட். ஓகேவா, இதுதான் கலர்.
அடுத்து இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரோக். ஸ்ட்ரோக்னா என்னது, நம்ம வந்து பேக்ரவுண்ட்ல பார்டர் வைப்போம்ல, அந்த மாதிரி பார்டர் வைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுதான் ஸ்ட்ரோக். இப்போதைக்கு நம்மளோட ஃப்ரேம்ல வந்து எதுவுமே இல்லை, சுத்தி தெரியுதா, ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கு. இப்போ நான் ஸ்ட்ரோக் ஆட் பண்றேன், டிஃபால்ட்டா 1 பிக்சல்ல வரும், ஒரு பிளாக் லைன் தெரியுதா, இதுதான் ஸ்ட்ரோக். இதுவும் சேம், அந்த 100% இருக்கிறது வந்து அதோட டிரான்ஸ்பரன்சி லெவல் மாறிடுச்சா, இது தெரியலையா, ஏன்னா டிரான்ஸ்பரன்சி வந்து 0%ல இருக்கு. 100% போட்டா டிரான்ஸ்பரன்சி வந்துடும். இன்சைட் அப்படின்னா என்னன்னா, உங்க நம்ம ஃப்ரேம் வந்து ரெக்டாங்கிள் ஃப்ரேமா, யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, டவுட்டா, சாரி பார்க்கல, யாரு, நூர், என்ன டவுட் நூர்? இப்போ வந்து ஒரு பிக்சல் மூவ் பண்ணி தெரியுமா, பிக்சரா? பிக்சல் வந்து ஒரு ஷார்ட் கிளிக் ஆமா கொடுத்து ஆமா மூவ் பண்ணீங்கடா, அது ஆமா. எப்படி இது, அது மட்டும் சொல்லுங்க. நீங்க எந்த எலமெண்ட்ட மூவ் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்க ஏரோ இருக்கும்ல கீபோர்ட்ல, அப் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரே ஒரு பிக்சல் மட்டும் மூவ் ஆகும் மேல, டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பிக்சல் கீழே போகும், அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட். அதே இது நீங்க ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிக்கிட்டே சேம் ஏரோ கிளிக் பண்ணீங்கன்னா 10 பிக்சலா மூவ் ஆகும். ஓகே. இப்போ இது ஃபர்ஸ்ட் பிக்சல்னா இதுல இருந்து 10 பிக்சல் எங்க இருக்கு ரைட்ல, நான் ரைட் ஏரோ கிளிக் பண்றேன் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி, ரைட் சைடுல 10 பிக்சல் மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம ஸ்ட்ரோக் பார்த்தோமா, இன்சைட் அப்படின்னா நம்ம ரெக்டாங்கிள்ல உள்ள வந்து அந்த ஸ்ட்ரோக் விழும். அவுட் சைட்னா நம்ம ரெக்டாங்கிள் விட்டு வெளியே ஸ்ட்ரோக் விழும். சென்டர்னா எக்ஸாக்டா நம்ம அந்த ரெக்டாங்கிள்ல ஸ்ட்ரோக் விழும். இங்க 1 இருக்குல்ல, இந்த 1 என்னது அப்படின்னா அதோட சைஸ், நம்ம ஸ்ட்ரோக்கோட சைஸ். இப்போ நான் இதை வந்து 100 மாத்தினா எவ்வளவு பெருசா வருது பாருங்க ஸ்ட்ரோக். சென்டர்ல இருக்கு, புரியுதா உங்களுக்கு, சென்டர்ல இருக்கு, இன்சைடு உள்ள வருது ஸ்ட்ரோக், அவுட் சைட் ஃப்ரேம்ல இருந்து வெளியே ஸ்ட்ரோக் போகுது. ஓகேவா? இது வந்து எந்த சைடுல ஸ்ட்ரோக் வேணும்னு இருக்கு. இப்போ 4 சைடும் லைன் இருக்கா, டாப் உங்களுக்கு தெரியுதா, அந்த 100 நம்பர் நம்ம ஸ்ட்ரோக்கோட வித் கொடுத்ததுக்கு ரைட் சைடுல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல 4 சைடும் லைன் இருக்கும். அது வந்து 4 சைட்ஸும் ஸ்ட்ரோக் இருக்கணுங்கிறதுக்காக டாப் மட்டும் கொடுத்தா நமக்கு டாப்ல மட்டும் ஸ்ட்ரோக் வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்ட்ரோக்கோட ப்ராப்பர்ட்டிக்காக. இப்போ எனக்கு ஸ்ட்ரோக் வந்து வேணும், ஆனா எனக்கு ஸ்ட்ரோக் வந்து டாட்டர் ஸ்ட்ரோக்கா வேணும் அப்படின்னா இங்க ஸ்ட்ரோக் ஸ்டைல் இருக்கு, அதை கிளிக் பண்ணி டேஷ் மாத்தீங்கன்னா மாறிடும். 1 கொடுத்துருக்கேன், ஒரு 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 பிக்சலுக்கா ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கா வரும். இதுல நீங்க கேப் கொடுத்தீங்கன்னா எந்த கேப்ல அந்த ஸ்ட்ரோக் வேணுமோ ஸ்ட்ரோக் அந்த மாதிரி வரும். ஓகேவா? இது வந்து இந்த நம்ம ஸ்ட்ரோக்கோட எட்ஜ். ஓகேவா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? இதேதான் அங்க வந்து ஸ்ட்ரோக்குக்கு எட்ஜ் கிரியேட் பண்ண மாதிரி நம்மளோட பார்டரோட, அதாவது ஸ்ட்ரோக், அதாவது பார்டர்னா சுத்தி நம்ம கொடுக்குற ஸ்கெட்ச்ல போடுவோம்ல பார்டர் வரைகிறோம் அப்படின்னு, சேம் அதான் அதோட பார்டர் ரேடியஸ். உங்களுக்கு வந்து கர்வ்டா வேணுமா இல்ல ஸ்ட்ரைட்டா வேணுமா இல்ல எனக்கு எந்த ஒரு ரேடியஸும் வேண்டாமா, அந்த தான். ஓகேவா? வேற இது ஆங்கிள் எஃபெக்ட்னா என்னன்னா டிராப் ஷேடோ உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு தடவை எஃபெக்ட் கிரியேட் பண்ணா டிஃபால்ட்டா வந்து டிராப் ஷேடோ வரும். நான் அதை ரிமூவ் பண்றேன் பாருங்க, ஒரு ஷேடோ வருதா, இதுதான் வந்து எஃபெக்ட்ல நம்ம யூஸ் பண்றது. இதை நீங்க ரைட் சைட்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லேயர் பிளர் வரும், பேக்ரவுண்ட் பிளர் வரும், இன்னர் ஷேடோ வரும். இதுக்கு நம்ம இந்த ரவுண்டை வச்சு பார்க்கலாம். எஃபெக்ட் கிளிக் பண்ணி கீழே பார்டர் கீழே வந்து ஒரு ஷேடோ வருதா, அது வந்து டிராப் ஆகுற ஷேடோ, ஸோ அது டிராப் ஷேடோ. இன்னர் ஷேடோன்னு கொடுத்தேன்னா என் சர்க்கிளுக்கு உள்ள வந்து ஷேடோ வருது, பாத்தீங்களா, உள்ள ஷேடோ வரும். அதே மாதிரி லேயர் பிளர்னா அந்த லேயர் அப்படி பிளர் ஆயிரும். அண்ட் சேம் பேக்ரவுண்ட் பிளர்னா பின்னாடி இருக்க எலமெண்ட் வந்து பிளர் ஆகி தெரியும் உங்களுக்கு. இதுக்கு பின்னாடி என்ன வைக்கீங்களோ அது வந்து பிளர் ஆகும். சேம் ஐ வந்து அந்த எஃபெக்டை வந்து ஹைட் அண்ட் ஹைட் பண்றது, இது மைனஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு. ஓகேவா? இப்போ
இந்த இதுல ஒரு சூரியனோட சிம்பிள் மாதிரி இருக்கும், அதாவது இந்த பிரைட்னஸ் ஐகான். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும்னு சொல்றது. இப்போ பேக்ரவுண்ட் பிளர்ல இருந்து நான் டிராப் ஷேடோ இன்னர் ஷேடோ போடுறேன், உள்ள தெரியுதா? அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது வந்து X0 Y4ல இருக்கு. Y4னா என்ன, நம்ம அப்படியே என்ன டவுட்ட சிவபாலா? ஸ்ட்ரோக்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? எது ஸ்ட்ரோக்ஸ்? ஸ்ட்ரோக்குங்கிறது நம்ம பார்டர் போடுறோம்ல, ஆ ஐகான், யா அந்த இதுக்கு தான் யூஸ் பண்றோம். இங்க நம்ம பாத்தீங்களா ஃப்ரேம்ல மேல மட்டும் அவுட் சைடுல ஒரு லைன் வர்றதுக்காக யூஸ் பண்றோமா? நம்ம மார்ஜின் வேற போடுவோம் ஏதாட்டும் பாத்திருக்கீங்களா? எலமெண்ட் பிளேஸ் பண்ண முடியுமா? எலமெண்ட் கிரியேட் பண்றதுக்கா? எலமெண்ட் வந்து அங்க பிளேஸ் பண்ண முடியுமா இல்ல பிளேஸ் பண்ண? ஸ்ட்ரோக்லயா? ஆ நீங்க ஸ்ட்ரோக் உங்களுக்கு எப்படி நான் ஈஸியா சொல்லலாம்னா, எலமெண்ட் வச்சு வராது அது. இப்போ நம்ம காட்டும் சேவ் பண்ணீங்கன்னா முடிஞ்சது. கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஃபீட்பேக் லிங்க் போட்டிருப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணிருங்க. இன்னைக்கு அவ்வளவுதான். நாளைக்கு கொஞ்சம் நம்ம இதுலயே காம்ப்ளிகேட்டடா பார்க்கலாம். காம்போனன்ட் எப்படி பட்டன் கிளிக் பண்ணா எப்படி அடுத்த பேஜ் போகுது, ஒரு எலமெண்ட் கிளிக் பண்ணா அது எப்படி அந்த எலமெண்ட் மாறுது, இப்போ நம்ம மைக் அன்மியூட் மியூட் பண்றோமா, அந்த இதை எப்படி பண்ணலாம் டிசைன்ல, அதெல்லாம் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இங்க லெஃப்ட்ல எல்லாம் உள்ள எலமெண்ட், நான் எலிப்ஸை கிளிக் பண்ணா எலிப்ஸ் செலக்ட் ஆகும். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஒரு ஃபார்ம் ஃபீட்பேக் ஃபார்ம் பண்ணிட்டு லீவ் ஆயிக்கலாம். தேங்க்யூ guys. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ.